நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். வெல்கம் டு சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை எல்டியா பியோர் கோகனட் ஆயில். திருமணம் என்றால் இரு மனம் சேரும் இடம். அது மட்டும் கிடையாது, அதே இடத்தில் தான் இரண்டு அழகான குடும்பங்களும் சேரும். இந்த ரெண்டு குடும்பங்கள் சொன்னோன்னா கூட பிறந்தவங்க மட்டும் கிடையாதுங்க. அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பாட்டி, தாத்தான்னு எல்லாருமே சேர்ந்து இணையிற ஒரு இடம் தான் திருமணம். இந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னா அத்தை ஒரு ரோல் எடுத்துப்பாங்க, மாமா ஒரு ரோல் எடுத்துப்பாரு, சித்தப்பா நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல், அந்த மாதிரி குடும்பத்துல ஒருத்தரும் ஒரு பிரம்மாண்டமான ரோல் எடுத்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லாக ஆகி முடிச்ச திருமணம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டியோட திருமணம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த நம்ம வீட்டு கல்யாணம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்க ஒரு ரொம்ப அழகான செலிபிரிட்டி. ஆமாங்க, சின்ன வயசுல ஒரு குழந்தை நட்சத்திரமாக உங்கள் மனதை கவர்ந்து இன்னைக்கு உங்க வீட்டு பெண்ணாக வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை மூலமாக உங்கள் மனதை கவர்ந்த சுஜிதாவை இந்த ஸ்டேஜ்ல வெல்கம் பண்ணுவோம். வெல்கம் டு தி ஷோ சுஜிதா. ரொம்ப அழகா உங்க முகத்துல ஒரு க்ளோ இருக்கு. அதுக்கு சீக்ரெட் எங்களுக்கு தெரியும். யூ ஹேவ் a little baby boy now. Congratulations உங்க குழந்தைக்காக. சுஜிதா, உங்க திருமணமோட வீடியோ பார்க்கும்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள். இட்ஸ் so beautiful to see. அத்தனை சடங்குகள், அத்தனை விஷயங்கள். பட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பார்க் ஃபார் தி வெட்டிங்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது எங்க ஆரம்பிச்சது? எல்லாருமே வழக்கமா சொல்ற மாதிரி எனக்கு கல்யாணம் இப்போ நடக்கும்னு எதிர்பார்க்கல. அந்த டயலாக் நினைக்காதீங்க, நிஜமாவே அப்படித்தான். சடனா முடிஞ்சு போச்சு. ஒரு 6 monthsல அது பேச்ச ஆரம்பிச்சது. அதோட ப்ராசஸ் ஒரு பக்கம் போச்சு. கிடுகிடுன்னு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. கடவுள் கொடுத்த அந்த ஒரு கிஃப்ட் எனக்கு அந்த வருஷம் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் கிடைச்சார். எங்க பாத்தீங்க அவரை ஃபர்ஸ்ட்? அவருடைய கம்பெனில இருந்து எனக்கு இன்வைட் இருந்தது. ஒரு டைமண்ட் ஷோரூம் ஓப்பனிங்க்கு நான் தான் கெஸ்ட்டாக போனேன் ஆக்சுவலி. அப்போ அவங்களுடைய அந்த நகை கடைக்கு இவரும் ஆட் ஃபிலிம் மேக்கர் ஆக்சுவலி, என் ஹஸ்பண்ட். ஓகே. ஸோ அவர் பண்ணியிருக்கிறதுனால அவரும் ஒரு கெஸ்ட்டாக இன்வைட் ஆகிருந்தார். நான் தான் ஓப்பன் பண்ண போனேன். ஓகே. ஸோ அங்கே பார்த்தோம், ஹாய்லாம் பேசிக்கிட்டோம். ரொம்ப ஃபார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இவங்க பிடிச்சிருந்ததுனால ரெண்டு வீட்லேயுமே அவர் ரொம்ப மெச்சூர்டாக பிடிச்சதுனால அந்த பிடிச்சது எங்க நடந்தது? எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஓகே. அப்புறம் வேற என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சூப்பர். பட் நீங்கள் ஆஸ் அ கேர்ள், நம்ம நிறைய ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்கோம், சீரியஸில் நடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கணவர் இருக்கணும்னு கண்டிப்பாக ஆசைப்பட்டிருப்போம். சும்மா சொல்லாதீங்க. இல்லைங்க, இப்போ சொன்னேன். அப்படி நான் ஆசைப்பட்டிருந்தாலும் இவரை தான் ஆசைப்பட்டிருப்பேன். நிஜமாவே அவர் எப்படின்னா வீட்டு பொறுப்பு. ஒரு 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 10 வருஷம் அனுபவம் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் என் வீட்டுக்கார் பண்ணுவார். நம்புவீங்களா? Day 1ல இருந்து. நிஜமாங்களா? நிச்சயமா. இப்படிப்பட்ட பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் இல்ல. அதை தூங்க பொறுப்பு. பால் வெளியில இருக்குன்னு நினைக்கிறேன், வச்சுட்டு வந்துடுறேன்னு உள்ள போய் வச்சுட்டு வர ஃப்ரிட்ஜ்ல. அது எப்போ Day 1ல இருந்து. so blessed இல்லையா? நம்ம எல்லாரும் ஃபேரி டேல படிக்கும்போது the prince riding on a horse அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அவர் இப்படி தான் இருப்பாரு, பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹஸ்பண்ட் நம்ம எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு சுஜிதா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் டைம் நவ் டு வெல்கம் யோர் பிரின்ஸ் பெர்ஃபெக்ட். வெல், இவரை பற்றி சொல்லணும்னா கமல்ஹாசன் சார் கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அவருடைய கரியர் ஆரம்பிச்சாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அங்கேருந்து நிறைய விளம்பர திரைப்படங்களை இயக்கி இன்னைக்கு சொந்தமாக ஆரஞ்ச் ட்ரீ அப்படின்னு ஒரு வண்டர்ஃபுல் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு. அண்ட் பல பிரபலமான ஆட்ஸ் எல்லாமே இயக்கிட்டு இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் தனுஷ் நட்ராஜன் ஆன் தி ஷோ.
வெல்கம் டு தி ஷோ மிஸ்டர் பர்ஃபெக்ட். உட்காருங்க. நானும் அப்படிதான் கூப்பிடுவேன் அப்போ. ஏன் மிஸ்டர் பர்ஃபெக்ட், அப்புறம் மிஸ்டர் க்ளீன், அப்படி நிறைய பேர் அவருக்கு வச்சிருக்கேன். வாட் வாஸ் தட்? அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்து this is so beautiful about her னா அது என்ன விஷயம்? ஏதோ ஒரு பொருத்தம் தெரிஞ்சது. அதாவது நம்மளுக்கு அந்த பல்லு சக்கரம் இருக்கும்ல, ஜோசியெல்லாம் பாப்பீங்களா? டீத் வீல் இல்ல, டீத் வீல் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகும்ல, ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அப்படியே டிரைவ் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு 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 ஃபிக்ஸ் ஆச்சு எனக்கு. ஓகே. ஃபோன்ல எல்லாம் பேசும்போது சில விஷயங்கள் மேட்ச் ஆகி கர்லேட் ஆகி போச்சு. அடி வொர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த பட்டர்ஃப்ளை ஆகட்டும், நீங்க பட்டர்ஃப்ளை ஹார்ட் கிட்ட எல்லாம் வொர்க் அவுட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆமா, அதெல்லாம் சூப்பர். போச்சு. சோ ஃபைனலி யூ வென்ட். நீங்க நேரா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்க இதுதாங்க நான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு சம்மந்தமா இருந்துச்சுன்னா நான் வந்து அப்பா அம்மாட்ட பேசுறேன் அப்படின்னு இவங்க கிட்ட டைரக்ட். அம்மாட்ட பேசினேன். ஓ சூப்பர். அம்மாட்ட பேசினேன். இவங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து உடனே ஒத்துக்கல அவங்க. ஒத்துக்கல. ஃபர்ஸ்ட் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து பொருத்தமா இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்தரா சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பட்டம் படாம தான் பேசினாங்க. ஆஸ் ஒரு லைக் கேர்ள்ஸ் மதர் அப்படிதான் பேசினாங்க. ஆல்ரைட். இவ்வளவு பேச்சு நடந்தது, ஜாதகம் பார்த்து பொருத்தம்லாம் பாக்குறீங்க. எப்போதான் அந்த கல்யாண பேச்சுன்றது ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை, அப்புறம் அப்பா அம்மாகிட்ட நான் போய் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னப்போ ஃபர்ஸ்ட் இடத்தையுமே அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு இது. ஏன்னா நாங்களாம் வந்து சினிமாவுக்கு போகிறதே வந்து, ஏன்னா அண்ணன் நானும் சினிமாவுக்கு வந்துட்டோம். அப்பாவும் முதல்ல சினிமாவில் இருந்தாங்க, அது வேண்டான்னு சொல்லிட்டு தான் போனாங்க, ஃபேமிலி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் சினிமாவுக்கு டோட்டலி எகெயின்ஸ்டாகவே இருந்தாங்க அப்பா. அங்கே சென்னை யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் ஒரு ஆக்ட்ரஸ்ஸு அப்படின்னு சொன்ன உடனே, சினிமாவில் இருக்க ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தையும் அவங்களுடைய முகத்தில் இந்தியா பாகிஸ்தான் வர மாதிரி தான் ஒரு லுக் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து யாருன்னு சொன்னதுக்கப்புறம் அப்பா வந்து ரொம்ப வருஷமாகவே இண்டஸ்ட்ரியில் பழக்கம் இருக்கவங்க. அதனால் அப்பா விசாரிச்சுட்டு அவங்க சைடில் பண்ண வேண்டிய ப்ராசஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட முகத்தில் நான் வேணான்னு சொன்னாலுமே நல்ல பொண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு அவங்களுக்கு. உங்கள் வீட்டில் இவர் வந்து அம்மா கிட்ட நல்லா கேட்டுட்டாரு. ஸோ இந்த பக்கம் என்ன சீன் நடந்துகிட்டு இருக்கு? இந்த பக்கம் ஒன்றுமே போகல. அவங்களா பேசிக்கிட்டாங்க, அண்ணாவை பேசிக்கிட்டாங்க. அண்ணா ஹைதராபாத்லேருந்து வரேன், அவங்க அப்பா அம்மா பேச போகிறாங்கன்னு சொன்னாங்க. அண்ணா வரட்டும், அண்ணா பார்த்துட்டு அண்ணாவுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் பேசலாம் அவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் எங்கள் அண்ணா ஹைதராபாத்தில் வந்தாங்க, இவங்கள மீட் பண்ணாங்க, அண்ணாக்கும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நம்ம அன்னைக்கு தனுஷ் அவங்க வந்து வீட்டில் பொண்ணு கேட்குறேன்னு சொன்னாங்க, உனக்கு பிடிச்சிருக்காங்க. அப்போ உங்கள் ரியாக்ஷன் என்ன? தகால் தகால் மூணு பேர் திரும்பிங்களா? இல்லை, நான் அவ்வளோ ஷாக்ல ஆகலை. ஆனால் அம்மா அண்ணா தங்கச்சி இவங்க தான் வேர்ல்டாக இருந்தது. ஸோ அவங்க பேசுகிறாங்க, அவங்க ஓகே சொல்கிறாங்க. நான் வேற ஒன்றும் எனக்கு தோணல. இல்லை வெயிட் பண்ணுங்க, எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற புருஷன் அப்படிலாம் யோசிக்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லைங்கிறதுனால. ஆக்சுவலி அவங்க என்னன்னா, அந்த ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு பொண்ணுகிட்ட கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் FYI மட்டும் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க உங்களுக்கு மெயில். ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மிக சிறப்பான ஒரு கிஃப்ட்னா உங்கள் கணவராக தான் இருக்கும் இல்லையா? ஃபேண்டாஸ்டிக். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட திருமணத்தை பற்றி பேச போகிறோம். திருமணத்தில் நடந்த சடங்குகள், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அந்த அழகான திருமணம் நடந்தது அப்படின்றது பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை எல்டிஆர் பியூர் கோகனட் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை எல்டிஆர் பியூர் கோகனட் ஆயில். உங்களுடைய திருமணம் வந்து ஒரு ட்ரெடிஷனல் வெட்டிங். வீட்டில் பொண்ணு பார்த்தாங்க, ஜாதகம் பார்த்தீங்க, பொருந்துச்சு, அதுக்கப்புறம் திருமணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம். பொண்ணு நான் பார்த்தேன்,
ஜாதகமெல்லாம் அவங்க பார்த்தாங்க பட் எல்லாமே செட் ஆயிடுச்சு ஓகே திருமணம் அப்படின்றது ரெடி ஆயிடுச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா கரெக்ட் நான் அந்த பேர்டனை கொடுக்கல பேரண்ட்ஸ்க்கு. ஃபேண்டாஸ்டிக்ங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸ் அவுட் கஷ்டமான வேலையை மட்டும் ஈஸ் அவுட் பண்ணிட்டு மிச்சம் மிக கஷ்டமான வேலையெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆல்ரைட். ஸோ உங்களுடைய நிறைய ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப், ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு உட்காரும் போதே மாப்பிள்ளை சொல்றது ஒரு 1/2 மணி நேரத்தை முடிச்சிருங்க ஜி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கு மெயின் காரணம் நான் இல்ல 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 அது ஐ எம் டோட்டலி அகேன்ஸ்ட் ஆஃப் த 3 days வெட்டிங் அண்ட் ஆல். ஓகே. ஸோ அது கண்டிப்பா வந்து சுஜியும் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். எங்க ஃபேமிலி மலையாளிஸ் தானே, ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் எங்க கல்யாணமும். அது அவ்வளோதான் ஈஸி. பட் எனக்கு வந்துட்டு எப்படியோ நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு கல்யாண சம்பந்தம். எங்க 2 ஃபேமிலிலேயும் அது ஒரு பெரிய இஷ்யூவே ஆகாம ஒத்துக்கிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கல்யாணம் எந்த மாதிரி பண்ணலாம் இப்படிங்கிற டாபிக் போயிட்டு இருக்கு. அப்போ நான் வந்து அம்மா அவங்க சைட்ல பண்ணலாமா, நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப ஆசைம்மா, இப்படியே தான் இதே ஆக்ஷனோட தான் போய் பண்ணேன் எங்க அம்மாட்ட. அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தோணல, இவ்வளோ ஆசையா கேட்குறாளேன்ட்டு. அப்புறம் எங்க அம்மாவும் சரி அப்பா அப்படியே பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அங்கே நான் அப்பா கிட்ட வந்துட்டு இதே மாதிரி தான் எனக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ எனக்கு எல்லாமே பண்ணணும், எனக்கு என்ஜாய் பண்ணணும் என்னோட வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கு சாரோட ரியாக்ஷன் ஷாக் தான். பார்த்துட்டாரு, கை காமிச்சிருச்சு. ஒன்றும் பண்ண முடியல. ஓகே. ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த சடங்குகள் எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஐடியலி நிச்சயதார்த்தம் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தையுமே ஃபர்ஸ்டே நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. மெஹந்திலேருந்து ஆரம்பிச்சது. இவளோட மெஹந்தி போட்டு வளையல் பண்ணாங்க. வளையல் ஃபங்க்ஷனே கிட்டத்தட்ட ஒரு 4 hours கிட்ட நடந்தது. என்ன பண்ணுவாரு? வாட் இஸ் வளையல் செரமனி? என்னது வளையல் வந்து நான் எங்கேயோ இருப்பேன், இவங்க வேற, அவங்க என்னோட அந்த மாதிரி ஃபார்ம். அதாவது பொண்ணு வீட்ல வந்துட்டு நடக்கும். ஓகே. வளையல் போடுற சீரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ மாப்பிள்ளை வந்து மண்டபத்துக்கு தான் போகணும். இவர் திருட்டுத்தனமா வந்து பார்த்துட்டு போயிட்டார். அதான் ஆங்கிள்லாம் கரெக்டா இருக்கா, போட்டோலாம் சரியா எடுக்கிறாங்களா அப்படின்றதுக்காக நீங்க வந்தீங்க. எனக்கு தெரியும் உங்களை பத்தி, நீங்க ரொம்ப குட் பாய், எனக்கு தெரியும். அப்போ எங்க ஃபேமிலில விஜய் அக்கான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து எப்படின்னா எல்லாரும் ஆல்மோஸ்ட் மினிகா அப்படின்னு சொல்லி மினி அக்கா அவங்க எல்லாம் எப்படின்னா ரொம்ப நல்லா பாடுவாங்க, பாடலாம் ஆரம்பிச்சு எல்லாமே ஒரே கலகல சூப்பர் சிங்கர் ஃபேமிலியா இருக்கு உங்க ஃபேமிலி. ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் உடனே ஒரு பாட்டு பாடிடுவாங்க, சாப்பிட்டா பாடுவாங்க. எங்க அண்ணா எல்லாம் இன்னும் கல ஆரம்பிக்கல, அவரும் ஒரு பக்கம் கலாச்சு எல்லாம் ஜாலியா இருந்துருது, ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சேன்னு வருத்தமா இருந்தது. அச்சச்சோ. Suji Kalyana Vaibhogame Rama Kalyana Vaibhogame Dhanabal Kalyana Vaibhogame Madhigalai Payude Kannayin Manamigalai Payude Unananda Mohana Venugana Madhigalai Payude Kanna Kanna சூப்பர்.
வெரி வெரி நைஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வெட்டிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெட்டிங் anniversary இல்ல வெட்டிங் anniversary அப்போ சிஸ்டர் வந்துட்டு அந்த மாதிரி தான் அரேஞ்ச் எல்லாம் பண்ணிருந்தாங்க. அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அகைன் ஒரு நலங்கு நடக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வீட்ல நலங்கு விக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ஆர்ஃபனேஜ்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடுல பட் எல்லாரும் கூட டான்ஸ். இவ ஃப்ரெண்ட்ஸ் சுனி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எங்க 2 பேருக்குமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் ரொம்ப ரேரா தான் அமையும். ஸோ எங்க நாங்க இருந்தாலும் 3 பேர் இருந்தால் அங்க அந்த கேங் இருக்கும். கல்யாணத்துல பார்த்தோம் அந்த கேங் பண்ண சேட்டையெல்லாம் பார்த்தோம். உங்க சிஸ்டர் வந்து ஒரு டான்ஸ் சீக்வென்ஸ் கூட பிளான் பண்ணிருந்தாங்க இல்லையா? எனக்கு ஆக்சுவலி அது அவங்க எப்படி அதெல்லாம் பிளான் எங்க கூடயே தான் இருந்தாவ. பட் எப்போ பிளான் கேப்ல எங்க போய் அவ ரிஹர்சல் பண்ணிட்டு வந்தா, எப்படி அரேஞ்ச் பண்ண எனக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா எங்க அண்ணா ஏறி டான்ஸ் ஆடுறாரு. அது அப்படியே ஒரு பயங்கர ஷாக்கிங்கா தான் இருந்தது. வெரி நைஸ். இப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் சிஸ்டர் கண்டிப்பா ஸ்பெஷலா இருக்கும். பிகாஸ் ஐ ஹேவ் அ சிஸ்டர் டூ அண்ட் ஐ நோ அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்னு தெரியும். பட் உங்களுக்கும் உங்களோட சிஸ்டருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கும் இவருக்கும் உங்க சிஸ்டருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கும் எவ்வளோ இருக்கு? வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்? ஆல்வேஸ் எல்லாம் சண்டை போடுவேன். சூப்பர். அதே மாதிரி நாங்க அரட்டை அடிக்கிறதும் அதே மாதிரி தான் அடிச்சிட்டு இருப்போம். சண்டே நாங்க ஆர்த்திலேயே பார்த்தோமே. சண்டை தான் அங்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க என்ன நடந்தது அது சொல்லுங்க. ஐயோ அவளை கேட்டிங்கன்னா நிறைய கலகலகலன்னு சத்தம் வராங்க. நகை வந்திருக்கணும், என்னை ஏமாத்திட்டாங்க பிளான் பண்ணி. இல்ல அங்க எங்க ஊருப்படி எப்படின்னா அங்க வந்து பவுன் வைப்பாங்க. அதாவது இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்துட்டு சீரெல்லாம் ஆரத்தி எல்லாம் எடுத்து எல்லாம் வரவேற்கும் போது அந்த ஒய்ஃபோட சிஸ்டருக்கு வந்துட்டு பவுன் வைப்பாங்க. அதாவது தட் இஸ் மோதிரமோ அந்த மாதிரி கோல்டு காயின் அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் தான் வைக்கணும். நேச்சுரலி என்ன நடந்ததுன்னா என்கிட்ட வந்து நானே கல்யாண மாப்பிள்ளையாச்சு, என்கிட்ட பர்ஸோ பணமோ வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் எம்டி ஹேண்டட் பேக்கெட் கூட இருக்காது உங்களுக்கு. அப்போ வேணும்ட்டு அந்த மாதிரி சட்டை போட்டு வந்துருப்பீங்க எனக்கு தெரியும். இல்லை நேச்சுரலி எனக்கு கொடுக்கணும் இருந்தது, ஆனால் என்கிட்ட இல்லை. ஆனால் யாருமே கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அந்த ஃபார்மாலிட்டி என்னன்னா இந்த போராட்டம் தான் அந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்து பிடிச்சிட்டே இருந்தாங்க என்கிட்ட. அப்போ கடைசியில் அவங்க கொடுத்த பணத்தை தான் நான் போட்டேன். என்ன கொடுத்தாங்க? சில்லறை காசு கொடுத்தாங்க. சில்லறை காசு கொடுத்தாங்க. அந்த காசை நீங்க தட்டில் வேற போட்டீங்க. ஆமா. அதுக்கு அந்த புள்ள வந்து அந்த புள்ள இப்பவும் வளமிட்டு தான் இருக்கு. இப்ப நான் இங்க ஸ்டேஜ்ல ஏறும்போது என்ன ஏமாத்திட்டீங்கல்ல அதை சொல்லுங்க. நகையே ஏமாத்திட்டீங்க. நீங்க அப்புறம் ஃபைனலி கொடுத்தீங்களா இல்லையா நகை? அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு தருணத்துல உங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகி திருமணம் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? இட் கேம் சோ குவிக்லி. ஸோ மாப்பிள்ளை பார்த்தோன்னே என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? அவர்கிட்ட நான் எங்கேயோ கேட்டேன், நான் அழகா இருக்கேன் நானும் கேட்டேன். என்ன சொன்னாரு அவரு? அவரு யாருன்னு கேட்டாரா? அப்படி கேட்டீங்களா? சொல்லுங்க ஜி, என்ன கேட்டீங்க? அவர் என்னையில பாத்துட்டு இருந்தாரு. பொம்பளை திருந்தவே மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சேன். பொம்பளைக்கு திருந்தவே மாட்டாங்க. அவுட்ஸ்டாண்டிங் சார். இவ்வளோ கன்ஃபியூஷன் எல்லாமே டீப் ஃபோக்கஸ் இருக்கும்போது ஒரே ஒரு விஷயத்துல உங்க ஃபோக்கஸ் இருக்கு பாருங்க. அதுதான் நாங்க ரொம்ப பாராட்டுறோம். ஒரு வெரி ஃப்ளாலெஸ் பிரைட் இல்லையா? அவ்வளோ அழகு, அவ்வளோ அந்த ஆஹா அப்படின்னு இருக்கீங்க. நான் இதே மாதிரி தான் எப்படி ஷூட்டிங்கில் காலைல 9 மணிக்கு கால் ஷீட் உங்களுக்கு இப்போ வெட்டிங் சீக்வன்ஸ் ஷூட்டிங்னு சொன்னாங்கன்னா எப்படி
அங்கே நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நடிக்க ஆரம்பிச்சிடுவோம்ல, அதே மாதிரி தான் எனக்கு நடந்தது. என்னோட ட்ரெஸ்ஸிங்கில் இருந்து என்னோட காஸ்டியூம், நகை, அது வெட்டிங் புடவை, பட்டு புடவை எல்லாமே எங்க வீட்டில் என் தங்கச்சி எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமா, அவங்க எல்லாம் இவங்க தான் செலக்ட் பண்ணது எல்லாமே. நான் இதே மாதிரி தான் அப்படியே ஹீரோயின் மாதிரி அழகா போய் போனோமா, ரெடி ஆனோமா, போனோமா. வெரி நைஸ். கல்யாணம் டிபிக்கலி வந்து அந்த மாங்கல்யம் கட்டுற நேரத்துல வந்து நம்மளே அறியாம பெண்களுக்கு வந்து கண்ணில் தண்ணீர் வரும். உங்களுக்கு அது மாதிரி எந்த ரியாக்ஷனும் தெரியல, செம்ம ஹாப்பியா இருக்கீங்க. அப்பாடா மாட்டுச்சிரி ஒரு கோழின்ற மாதிரியே பாக்குறீங்களே மாப்பிள்ளைய. அதுக்கு என்ன காரணம் போறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு அப்படி இருந்துச்சு எனக்கு. எங்க அண்ணன் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு பின்னாடி இருந்துட்டு, ஏய் நடிக்காத ஏன்ட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். இந்த வீட்ல இருந்து இந்த சண்டை போட்டுப்பாங்க, நீங்க வந்து பொண்ணை கூட்டிட்டு போனா பாட்டு பாடணும், அது மறு வீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து அங்க மண்டபத்திலேயே வந்து 2 பாய் ரூம் கேர்ள் ரூம் இருக்கும்ல. எங்க வீட்ல என்ன உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாம் வந்து பாட்டு பாடுவாங்க. உங்க ஃபேமிலி சூப்பர் சிங்கர் ஃபேமிலி. இவருக்கும் அந்த டேலண்ட் இருக்கா, பாட்டு பாடுற டேலண்ட்? நல்லா பாடுவாங்க. நல்லா பாடுவீங்க. உங்க மனைவிக்காக முதல்ல நீங்க பாடின பாடல் எது? பாடி காட்டுங்களேன். கொல்லையிலே தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுரங்கு. I think it was mesmerizingly beautiful. ரொம்ப ரொம்ப அழகா பாடுறீங்க. நான் அடிக்கடி கேட்பேன், இது நிஜமா ரொம்ப நாள் ஆச்சு. Thanks to Vijay TV also. பட் நிஜமாவே ரொம்ப ஆமா. பட் அது ஒரு பக்கங்க. பட் அது அவ்வளவு அழகா திருப்பி பாடணும்ல. இதெல்லாம் நான் பாடினேன்னா எப்படி இருக்குன்னு தெரியும்ல. நல்லா இருக்குங்க உங்க சிரிப்பு. ஓகே, அடுத்து ஒரு ரிசப்ஷன் பார்க்க போறோம். அந்த ரிசப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல எந்தெந்த கெஸ்ட்ஸ் வந்தாங்க, அவங்கள பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை எல்டியா பியூர் கோகனட் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை எல்டியா பியூர் கோகனட் ஆயில். சுஜிதா அண்ட் தனுஷ், நம்மளுடைய ஷோல ஒரு ஸ்பெஷல் செலிபிரிட்டி வந்திருக்காரு. தனுஷ் ஜூனியர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரி கியூட் பேபி பாய் இஸ் ஆன் தி ஷோ. ரொம்ப ரொம்ப ஐ திங்க் ஒரு ப்ரெஷியஸ் மொமெண்ட். ஒரு நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இவ்வளோ க்யூட்டான ஒரு பேபி பார்க்கறது இஸ் வெரி ரேர் ஐ வுட் திங்க். எனக்கு இது ஒரு விஷயம் சொல்லணும். இங்கே ஷூட்டுக்கு வந்தப்போ இவனை ஜஸ்ட் கூட்டிட்டு வந்த கம்பெனிக்கு இங்கே மேலே ஏற்றுறமோ இல்லையோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் ஃப்ளோர் 5ல் தான் வந்துட்டு நீ ஃபஸ்ட்டு நடித்த அப்படின்னு. அதே மாதிரி இவனும் ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி வரட்டும் அப்படின்னா கரெக்டாக இருக்கே அப்படின்னு. நம்ம வீட்டு கல்யாணம் கேமரா முன்னாடி எவ்வளோ கேமரா இருக்கு பாரு தங்கம், எத்தனை கேமரா. நீங்க வந்து ஃப்ளோர்லயே உங்க பேபி. ஓகே, சோ இன்னும் பேசணுமா? நீங்களும் ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கீங்க கரியர்ல. ஒரு குழந்தை நட்சத்திரம். அவன் பாருங்களேன், அவன் கரெக்டா மம்மி கிட்ட போயிட்டான். பெர்ஃபெக்ட் மம்மி கிட்ட இல்லையா? வெரி வெரி நைஸ். ஹாய், உங்க பேர் என்ன? குட்டிக்கு பேர் வச்சிட்டீங்களா? இல்லப்பா, அன்டைட்டில்டு. சூப்பர். ரிலீஸ் ஆயிடுச்சு படம், பட் நமக்கு இன்னும் பேர் வைக்க கரெக்டான பேர் வைக்கிறோம். இந்த மந்த் எண்ட் வைக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி பேபி. பத்தி ஒரு சின்ன क्वेश्चन தான். குழந்தை பிறக்கிற டைம்ல ஐ மீன் உங்க ரெண்டு பேருக்கும் போட the most precious gifts நீங்க ஒருத்தருக்கு gift பண்ணது? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து நான் இன்னும் ஷிஃப்ட் பண்ணல. ஓகே.
இப்போ நினச்ச கண்ணு தண்ணி வர மாதிரி. நார்மல் டெலிவரி தான். தூங்கிட்டு இருந்து எழுந்திருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்போ இவர் எந்திரிச்சிட்டேன்னு சொன்னதுனால இவர் மட்டும் உள்ளே வந்தார் தியேட்டருக்குள்ளே. வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு முத்தம் கொடுத்தார். எதுக்கு அப்போ வந்துட்டு மேபி அதுக்கப்புறமா என்கிட்ட தான் டயர்டாக இருந்தனால அதுக்கப்புறம் சொன்னார் இந்த மாதிரி அந்த பெயின் நீ அந்த 3 hours நீ இருந்தது வந்துட்டு இவரால் உள்ளே வர முடியல, தங்கச்சி பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருந்தா. ஸோ அது எனக்கு அதனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஃபஸ்ட்டு அதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி உள்ள இது நடந்தது, இவன் பிறந்தது நைட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு ஒரு ஃபோன். 2 பேத்துக்குமே பொருந்தும், அதான் சாரி 3 பேத்துக்கும் பொருந்தும். பிகாஸ் எங்கள் அம்மா என்னை பெற்றெடுக்கும்போது எனக்கு நான் மொத்தம் கொடுத்துருக்க முடியாது. ஸோ ஐ கேன் ரியலைஸ் தட் பெயின் அண்ட் யூனோ அதே மாதிரி தான் இவளோட அம்மாவுக்கும். ஸோ அதில் அவங்க 2 பேத்துக்குமே போகும். ஆனா நீங்க கரெக்டான டைமிங்ல வைஃபை கவர் பண்றீங்க ஜி. சாதாரண இல்ல, நீங்க கரெக்டா என்ன சொன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்க நோட் பண்ணிட்டே வரீங்க, எனக்கு கண்டுபிடிச்சிட்டோம். பிறந்தது July 1st. ஓகே. என்னோட பர்த்டே July 12th. ஓகே. எங்க அண்ணா சொல்லுவாங்க என்னோட பர்த்டே நீங்க செலிப்ரேட் பண்ணாதீங்கம்மா. எங்க அண்ணா தான் என்ன பெரியவர் வீட்டுல. நீங்க முதல்ல அம்மாவான நாள் அதை செலிப்ரேட் பண்ணுங்க, எனக்காகலாம் நீங்க செலிப்ரேட் பண்ண வேண்டாம் எங்க அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு. சூப்பர். அந்த மாதிரி இனிமே என் பர்த்டே யாரும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பர்த்டே தான் நான் செலிப்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ தியேட்டர் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8:30 இருக்குமே வந்தார். வந்துட்டு ஒரு கால் உனக்கு அப்படின்னாரு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அது கல்யாணம், அது குழந்தை பிறந்த அடுத்த நாள் ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் யாராவது இருப்பாங்க, அந்த மாதிரி நினச்சிட்டு ஹலோன்னு कैसे हो, वेरी गुड, कंग्रेट्स, मेरी छोटी बच्चे के देखभाल करना, मैं जब चेन्नई आऊँगी आके देखूंगी அப்படி இப்படின்னு ஹிந்தி. யாரா அது ஹிந்தி சம்மந்தமே இல்லாமல் அப்படின்ட்டு சாரி मुझे समझ में नहीं आई आप कौन है, मैं गोविंदा அப்படின்னாரு. கோவிந்தா சார். That is a big surprise, இல்லையா? Very big surprise, that too on the next day. Correct. அவர் தான் பூவிழி வாசல்ல ஹிந்தி வெர்ஷன், அவர் தான் ஹீரோ, நான் தான். என்ன வார்த்தை சொன்னாருன்னா மேரி பச்சே கோ பச்சே ஹோ கயா அப்படிங்கிறாரு கோவிந்தா சார். அதுதான் ஃபர்ஸ்ட் லைன். என் குழந்தைக்கு குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு கேட்டாரு. இவர் குழந்தைய பார்த்தவங்கள்ட்ட தான் அதை விஷ் பண்ண சொல்லணும்னு நினைச்சேன் நான். அதே அவங்களுக்கு தான் தெரியும் குழந்தை. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அவர் எனக்கு வந்துட்டு எப்படி இதெல்லாம் பிளான் பண்றீங்க நீங்க? ஸ்பான்டேனியஸா The Prince Charming riding on a white horse through the forest ன்னு ஒரு fairy tale படிச்சிருப்பாருங்க. அந்த மாதிரி ஒரு fairy tale ஹஸ்பண்டா இருக்கீங்க. இதோட ஓப்பனிங்கு இது டைம். இது டைம், ஆனா முள் இருக்காது. இல்லையே. அதான் முள் இல்ல. ஆமா. ஓகே. காலையும் நீயே மாலையும் நீலே. நீயே. அடடடடடா. ஓகே, அதனால தான் முள் இல்ல. முள் இருந்துச்சுன்னா டைம் தெரிஞ்சிருமே. அதனால. ஓகே. இதில் வரும் காட்சிகளும் சம்பவங்களும் கற்பனையாக சித்தரிக்கப்பட்ட உண்மைகளே. இது 3 வருடங்களாக நடந்த ஆராய்ச்சியில் அறியப்பட்ட உண்மைகள். இது நிகழ்ந்து கொண்டிருக்கும் கதை. ஓகே, இது வந்து 16/10/2010 அன்னைக்கு எழுதுகிற மாதிரி டைரியோட பேப்பர் கிழிச்ச மாதிரி எழுதியிருப்பேன். திருமணமாகி 3 வருடங்கள் கடந்த நிலையில், அதாவது 12 கோடி முறை இதயம் லப்டப்பிற்கு பின் காலை மணி 7 எழுகிறேன், நீ அருகில் இல்லை. திருவனந்தபுரத்தில் ஷூட்டிங் என்று சற்று நேரம் கழித்தே உணர்ந்தேன். அந்த நிமிடம் தொட்டு நான் எந்த அளவுக்கு உன்னுடன் கலந்துள்ளேன் என்று உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இருந்து தனியாக தானே இருப்பேன் வீட்டில். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் ஞாபகம் வரும்ல, அந்த ஞாபகம் வந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே ஒருங்கிணைச்சேன். அது ஃபோட்டோ பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்கும். இது தண்ணி சிந்தி இருந்துச்சு டம்ளரில், அது வந்து எஸ் ஷேப்பில் இருந்தது. சிறுதுளி உணதெண்ணம், சிறுதுளி உணதெண்ணம். அதாவது சொல்லுங்க இந்த ஃபோட்டோ. ஷூவிலும் ஷூ அப்படிங்கிற ஷூவிலும். வெரி நைஸ். ஸோ சூப்பருங்க. இந்த மாதிரி இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் கொஞ்சம் மூளைக்கு வேலை செஞ்சது. மற்றதெல்லாம் வந்துட்டு ஏதோ ரொமான்ஸ்ல வந்திருக்கும். ஓகே. இது என்னன்னா டைப்ரைட்டிங் மிஷினை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர். ஓகே. இன்வென்டர் ஆஃப் டைப்ரைட்டிங் மிஷின். ஸோ இவர் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவர். இவருக்கு 1829லேயே நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கு. தட்டச்சிலிருந்து டச் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
ஓகே, என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம கீபோர்டு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், எந்த கீபோர்டு எடுத்தீங்கனாலுமே எஸ்ஸும் டியும் சேர்ந்து தான் இருக்கும். ஆமா. அடடடடா. ஓஹோஹோஹோ. அண்ட் அதே மாதிரி அந்த எஸ்டி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து WE இருக்கும், ஓஹோஹோ. கம்பல்சரி இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துனீங்கன்னா வெட்ஸ்னு வரும். வெட்ஸ்னு வரும். அத சுஜிதா தனுஷும் இருக்காங்க. வீன்ற கான்செப்ட் இருக்கு, வெட்ஸும் வந்துருச்சு. இது கீபோர்டு இது வரைக்கும் மாறவே இல்லை. எந்த கீபோர்டு எடுத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆமா, அது அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சு. அதாவது இப்படி நீங்க யோசிச்சீங்க பாருங்க. அவர் நம்மளுக்காக அவர் போய் நான் என்னைக்காவது மீட் பண்ண கண்டுபிடிச்சு சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் இது என்னங்க? இது வந்துட்டு வித் ஆல் தி ஃபுல் ஆஃப் கிளாக் எஸ் மாதிரி வச்சுட்டேன். காலையும் நீயே, மாலையும் நீயே, இடையிலும் நீயே. அதுதான் முள்ளு. அதான் முள்ளு. ஸோ யுவர் லைஃப் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் சுஜிதான் போட்டிருக்கீங்க. அது நாங்க பார்க்கல. PS I love you ஒரு பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் ஃபிலிமும் இருக்கு. ஃபிலிம் இருக்கு, நாவல் இருக்கு. ஆமா. அண்ட் அந்த சமயத்துல அது ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஆமா. அதுக்கு என்னன்னா பொண்டாட்டி சுஜிதா ஐ லவ் யூ. பொண்டாட்டி சுஜிதா ஐ லவ் யூ PSன்றது. இது ரொம்ப குட்டி விஷயம். இல்ல பேசிக்கா சுஜிக்கு என்ன பிரச்சனைனா ஃப்ளைட் ஏறி உட்காந்துட்டா அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி தூங்கறவா, இறங்கி லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் முழிப்பான். எந்திரிச்சிருவேன். அந்த 1 hour என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கல்யாணம் ஆன புதுசுல ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ஒரே போர், என்னடா அது தூங்கிட்டு இருக்கா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என்னது ஒரே 2008 அங்க இருக்கிறது வச்சு ஒரு gift பண்ணலாம்னு நான் சொல்லிட்டு எந்திரிச்ச உடனே எனக்கு ஒரு gift கொடுத்தாரு. சரி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. டிஷ்யூ பேப்பர்ல ஒரு கதையை எழுதியிருக்காருங்க அவரு. அவர் அதை படிங்க, உங்களுக்கு புரியும். Good morning, inside KF to Trivandrum. You are my salt. You are my pepper. You are my sugar. You are my strawberry, yeah? Without you, my life is not tasty. I need and want you every day. I got this time to say in the Kingfisher Airlines. அடடடடா, ஒரு டிஷ்யூ பேப்பர்ல குட் டைம்ஸ் அவங்க fly the good times அப்படின்றதுக்காக. இது வந்து நீங்க ஏர் ஹோஸ்டஸை கரெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா டிஷ்யூலாம் வாங்கி எக்ஸ்ட்ரா டூத் பிக்லாம் வாங்கி. இந்த அளவுக்கு நான் யோசிக்கல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான். உங்களுக்கு தெரியுங்களா? அது அதுல லிப்ஸ்டிக் மார்க் இருக்கே, பார்க்கல நீங்க? அப்படி வேற இருக்கா? இந்த அளவுக்கு காதல் ஒரு திருமணத்துல இருந்ததுனா, குழந்தைக்கு பிறகும் இருந்ததுனால் அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மேரேஜ் ஆகதான் இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் காட் பிளஸ் போத் ஆஃப் யூ. அதாவது வீட்டுக்கு போன உடனே பெரிய பூசணிக்காய் தூக்கி முதல்ல மிஸ்டர் பர்ஃபெக்ட் சுத்தி போடுங்க, அப்புறம் யாரையா வச்சு உங்க 2 பேரும் சேர்த்து சுத்தி போடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை எல்டியா பியூர் கோகனட் ஆயில். சுஜிதா அண்ட் தனுஷ் அவங்களுடைய சுவாரஸ்யமான கல்யாணம், அழகான சடங்குகள், ஒரு சடங்கும் டு த பெர்ஃபெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரைட் தனுஷ், அந்த கெஸ்ட்டை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். சரவணன் சார் வந்துட்டு நான் அவங்க வீட்டு பொண்ணு, ஏவிஎம் பொண்ணுன்னு தான். ஏன்னா முந்தானி முடிச்சு அங்கே தான். ஸோ அங்கே ஏவிஎம் போனாலே அங்கே ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுற அண்ணன்ல இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம குழந்தை வந்துருச்சு, நம்ம குழந்தை. சரவணன் சாருக்கு நான் குழந்தை மாதிரி தான். ஓகே.
வந்தது அவர் பிளஸ் பண்ணதெல்லாம் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு யாரோ விஐபி கிடையாது, எனக்கு எங்க ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே, பார்த்திபன் சாரா இருக்கட்டும், பாக்யராஜ் uncle பார்த்திபன் சார் என்ன சொல்றாரு அந்த போட்டோ எடுக்கும்போது நீங்க அப்படியே வாயெல்லாம் கவர் பண்ணிட்டுலாம் சிரிக்கிறீங்க. ஞாபகம் இருக்கா என்ன சொன்னாருன்னு? ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்ல. பட் ரொம்ப அப்படியே ரோலிங் இல்ல. பார்த்திபன் சார் டைமிங் தானே, அவர் டைமிங் தான். என்ன அங்க நம்ம என்ன பேசுறோமோ டக்குன்னு ஒரு கவுண்டர் அடிப்பாரு. அதெல்லாம் வந்துட்டு ஸோ அது நிறைய இருக்கும். சத்யராஜ் அங்கிள் அவங்க எல்லாருமே எனக்கு அதான் என்னால நான் யாருக்குமே இன்விடேஷன் கொடுக்கவே இல்லை. எல்லாரும் பொண்ணு வீட்டுல பாத்தீங்கன்னா பொண்ணுக்குன்னு ஒரு இன்விடேஷன் ஒரு பஞ்ச் எடுத்து வைப்பாங்கல்ல, எனக்கு இன்விடேஷன் கார்டே எடுத்து வைக்கல எங்க ஃபேமிலியில. ஏன்னா நானும் கேட்கவும் இல்லை. எல்லாருமே இவங்க தான் போய் கூப்பிட்டாங்க. நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. நிறைய பேர் எனக்கு அங்க வந்தவங்கள தான். இதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. எனக்கு அதை பத்தி நிறைய பேசணும்னு ஆசைப்படுறதுன்னா பிஎஸ்பிபி சார் தான். அவருடைய கிஃப்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைலே இருக்கு. ஆமா, யூ ஒன்ட் பிலீவ் இட். எந்தெந்த ஃபங்க்ஷன், எனக்கு ஓணம் வந்தாலும் இல்லை ஒரு தீபாவளி வரட்டும், அவர் கூப்பிட்டுருப்பாரு. நாங்கள் போவேன், காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின நெக்ஸ்ட் மினிட் ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாரு. அது இல்லாமல் எனக்காக ஒரு 1000 rupees கொடுப்பாரு. அது என்னவோ அது ஒரு எனக்கு அது எனக்கு கடவுள் எனக்கு அது அவர் இறந்து போனது வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்த அந்த என்னோட 8th month அந்த டைமில் என்னால் அவரை போய் பார்க்க முடியல. இப்போ நான் வந்துட்டு இட் இஸ் an emotional thing இல்லையா உங்களுக்கு? எனக்கு அது அவரை பார்க்க முடியலையேன்னு வருத்தம், என் குழந்தைய அவர் பார்க்கலையேன்னு வருத்தம். நான் இப்படி ஃபீல் பண்ற கேரக்டரே கிடையாது. வெரி நைஸ். ஏன்னா ஒருத்தர் ஐ எம் அ வெரி ஃபர்ம் பிலீவர் ஆஃப் ரீபர்த், யூனோ. ஸோ ப்ராபப்ளி உங்களுடைய குழந்தையில ஒரு அற்புதமான ஒரு சிங்கர் இருக்கலாம். அண்ட் ஸ்ரீனிவாசருடைய அனுகிரகம் அந்த குழந்தை மேல இருக்கலாம் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் தான் பிறந்திருப்பாரோ, பையன் பிறந்த டவுட் எதுக்கு உங்களுக்கு? அவரே தான் அப்படின்னு நினைச்சுக்கலாம் இல்லைங்களா? இன்ஃபேக்ட் அவருடைய ஆத்மாவோட ஒரு சின்ன பிட் வந்து இவர் கூட இவருடைய குரல்ல இருக்குன்னு கூட சொல்லலாம். இவரை ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேரும் பேசுவாங்க பாருங்க. நான் உட்காந்துட்டு இருப்பேன், இவங்க 2 பேரும் 1 or 2 hours பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் 2 பேரும் வாயும். அப்புறம் நிறைய எங்க கெஸ்ட் என் கல்யாணத்துக்கு எங்க ரிசப்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே எனக்கு வந்துட்டு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க. அதனாலதான் எனக்கு கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே எங்கிட்ட வந்து எங்க பொண்ணு பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ரிசப்ஷன்ல நிறைய பேர் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இன்னும் சில பேர் வந்திருக்காங்க. நாசர் சார் அவர் என்ன சொன்னாரு? அவரும் வந்து அந்த இடத்துல சீரியஸான மீட்டிங் நடத்துறீங்க சைடில், நீங்கள் 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லை, நாங்கள் வந்து பேசிட்டு இருந்தது விருமாண்டியில் ஒர்க் பண்ண அப்போ நான் அங்கே இருந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் தான் இருந்தேன். ஓகே. அதை பற்றி பேசிட்டு இருந்தார் கல்யாண மேடையில். நீங்கள் 2 பேரும் விருமாண்டி அவங்க ஒய்ஃப்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த விருமாண்டி பற்றிய விஷயங்கள்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாரு. கல்யாண ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா லதா அம்மா வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளேயே வந்துட்டாங்க. அவங்க ஏதோ ஷூட்ல இருந்து பாதியில ஓடி வந்துட்டு போறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் பார்த்தாலே தெரியும். நானும் அதே வழியா பாதியில ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பேன், அங்கிருந்து ஓடி வந்திருப்பேன். வந்துட்டு அவங்க அங்க நாங்க பாதியில் தலையெல்லாம் விரிச்சு போட்டு நான் ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன் கம்ப்ளீட்டா. ஓகே.
கமல் சார் பொக்கே அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் நான் யார் யார் அந்த சர்க்கிள் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோமோ எல்லாருமே வந்திருந்தாங்க, ப்ளஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. வெரி நைஸ். உங்களுக்கு ஓ ஐம் சோ ஹாப்பி இவர் வந்தாரு அப்படின்னா அந்த ஹோல் லிஸ்ட்ல யாராக இருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இவர் வந்தது ரொம்ப சந்தோஷம். PBS அவர்தான் இல்லைங்களா? இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ தேர். சூப்பர். உங்களுடைய ஹனிமூன்ல வந்து நிறைய யூ காட் a lot of pictures of that and the videos எல்லாம் இருக்கு. அத பத்தி சொல்லுங்க. எங்க போனீங்க? how was the journey? how was the experience? எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ட்ரிப் நாங்க வந்து டாப் ஸ்லிப் ஹனிமூன் ட்ரிப்னா பல ஹனிமூன் ட்ரிப் போயிருக்கோம் போல இருக்கே. ஹனிமூன் ட்ரிப்பா ஃபர்ஸ்டா போனது. ஓகே. was top slip பொள்ளாச்சிக்கு பக்கத்துல. ஆமா. so beautiful that place is இல்லையா? கர்ப்பாம்பூச்சினாலே பயம் எனக்கு. இவங்க வந்துட்டு நீ இப்படிலாம் இருந்தா சரி வராது, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போய் இங்க கூட்டிட்டு போய் அங்கெல்லாம் காட்டுல எல்லாம் நம்ம பாய் விரிச்சு படுக்க வேண்டி வரும். ரொம்ப நல்ல இடம் அது. எனக்கு அது டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு எங்கேயாவது வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருந்தாங்க, வெளிநாடு எல்லாம் போயிருந்தோம்னா அது வந்து யூஷுவலா இருந்திருக்கும். அது நிஜமாவே நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அங்க மீன் குழம்பெல்லாம் வச்சு காட்டுல அங்க மனுஷங்கன்னா நாங்க 2 பேர் மட்டும் தான் இருப்போம். ஒரு மரத்து மேலதான் வீடு, மற்றபடி செடி ட்ரீ ஹவுஸ் தான். அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நைட்டு வந்து என்னென்னமோ அனிமல்ஸ் வந்து கீழே அந்த மரத்தை பிராண்டுறது. நான் வந்து இவர் வெளியில போகணும், போய் பார்க்கணும், போட்டோ எடுக்கணுங்கிறாரு. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். நான் விடவே இல்லையே. அப்பதான் கல்யாணம் ஆன புதுசு வேற. இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும், என்னோட ஹாபின்லாம் சொன்னா நான் ஒத்துப்பேனா? நான் ஒரு அனிமல் மாதிரி தான் பிடிச்சி அட்டாக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி யோசிச்சு பாருங்களேன், நம்ம டிபிக்கலா ஹனிமூன்லாம் வாஸ் வெரி த்ரில்லிங், வாஸ் a wonderful experience சொல்வோம். பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யோசிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப பயமா இருக்குல்ல? இந்த கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி ஒரு கணவர்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி செட் ஆயிட்டீங்க நீங்க. ஒத்திக்கிட்டேன். ஆனா you're really blessed. Congratulations on your wedding first. So a lot of good things your way. God bless both of you. உங்களை மாதிரி இன்னும் பல அழகான couples who madly love each other நாங்க சந்திக்கணும்ன்ற ஆசைப்படுறோம். Thank you so much நம்ம வீட்டு கல்யாணம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக. God bless you both. Keep loving each other like this and keep sharing your love with the whole world. Thank you so much Dhanush. Thank you so much Sujitha for being with us. Thank you very much. Dhanush and Sujitha உடைய ஒரு அழகான திருமணம், அவங்களுடைய அழகான ஜர்னி, 6 ஆண்டுகள் and இப்போ ஒரு அழகான ஆண் குழந்தை. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு இருக்கும், பூத்துக்கிட்டு இருக்கும். இந்த bouquet of flowers இன்னும் அழகாக போகுது அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கப்பல்ல சந்திக்க போறோம். அது வரைக்கும் இட்ஸ் குட் பை ஃப்ரம் மீ அர்ச்சனா. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், powered by Eldia Pure Coconut Oil. முதல்ல ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் உங்களுக்காக வழங்கும் 3 days and 2 nights உடைய ஹாலிடே பேக்கேஜ். என்ஜாய் த வைல்ட் லைஃப் photography.
நலா சாபோக்கரை வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக. VLCC வழங்கும் ஸ்லிமிங் பியூட்டி ஃபிட்னஸ் பேக்கேஜ் உங்களுக்காக 10,000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர். ஹேண்ட்போ ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் 5,000 மதிப்புள்ள ஹோம் அப்ளையன்சஸ் உங்களுக்காக. ஏலா சேஞ்ச் வழங்கும் ஒரு gift